கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம். அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார். 6 மாசத்துக்கு முன்னால நியூசிலாந்து போய் அங்க பேசிட்டு சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜூரிச்சுங்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனேன். நானும் என்னுடைய மனைவியும் காரணத்தோடு பதிவு செய்கின்றேன். நேரத்தினுடைய அருமையை இந்தியர்களாகிய நாம் அத்துணை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டும். 8:03 ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜெர்மனிக்கு ட்ரெயின். நான் காவல்துறை அதிகாரி புறப்பட்டுட்டேன். மனைவியை அழைச்சிட்டு போனோம் இல்லையா, ஒரு 2 நிமிஷம் லேட்டு. 8:05 ரயில்வே ஸ்டேஷனில் உள்ளே போகிறோம். ட்ரெயின் இல்லை. வழக்கம் போல் ட்ரெயின் வரல அப்படின்ட்டு உட்கார்றேன். 1/2 மணி நேரம் ஆச்சு ட்ரெயின் வரல. ஒரு 6 அடியில் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வந்தார். ஆர் யூ அன் ஏஷியன் அப்படின்னு கேட்டான். அப்படியே பதிவு செய்கிறேன். எஸ் ஐ எம் அன் இண்டியன் அப்படின்னா. ஒய் யூஆர் அன்னெசரிலி வேஸ்டிங் யுவர் டைம்னா. ட்ரெயினுக்காக உட்காந்துருக்கையா, நான் வேஸ்ட்லாம் பண்ணலை, நீங்கள் தான் ட்ரெயின் வரலன்னா. டிக்கெட்டை வாங்கி பார்த்தான். எத்தனை மணிக்கு ஜங்ஷனுக்கு வந்தேன்னா 8:05. நான் அதுக்குள்ளே அங்கே போடுறான் தெரியுது. இந்த ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கு 750 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது. நேரம் பாதி தூரம் போயிருக்கோம். உனக்கு முக்கியமான வேலை இருந்தால் பக்கத்தில் ஏரோட்ராம் இருக்குது, போய் ஃப்ளைட்டை பிடிச்சி போயான். 47,000 ரூபா போச்சு. திரும்பி மனைவியை பார்த்தேன். பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏரோட்ராமுக்கு போகலான்ட்டு திரும்பினேன். ஒருத்தர் வேகமாக ஏர்போர்ட்லேருந்து வந்து மேலே ஏறினார். எங்கே? ரயில்வே ஸ்டேஷனில். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். என்ன எஸ்பி சார் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னாரு. நீங்கள் அப்படின்னா தெரியல, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஸ்ரீதர் அப்படின்னாரு. ஓ சார் வணக்கம்ட்டு பக்கத்தில் போனேன். என்ன ட்ரெயினை விட்டிங்களான்னாரு. என்ன? ஆமாண்ணே. நீங்கள் என்ன? நான் ஃப்ளைட்டே விட்டேன்னு. 1.5 லட்சம் ரூபா போச்சு. நாம் எங்கே இருக்கின்றோம்? மாதத்தினுடைய அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்குத்தான் தெரியும். ஒரு நாளினுடைய அருமை ஒரு நாள் அரசு பதவியில் லேட்டாக சேர்ந்ததுனால பதவியை பறிகொடுத்தவனுக்குத்தான் தெரியும். ஒரு மணியினுடைய அருமை உங்களைப் போல பரீட்சை எழுதுறீங்கல்ல +2ல், உங்களுக்கு தான் தெரியும். ஒரு நிமிடத்தினுடைய அருமை என்ன மாதிரி ட்ரெயினை விட்டவன் ஃப்ளைட்டை விட்டவனுக்கு தான் தெரியும். ஒரு வினாடியினுடைய அருமை ஒரு வினாடி கண்ணயர்ந்ததினால் விபத்திலே கையையோ காலையோ இழந்தவனுக்குத்தான் தெரியும். ஒரு மைக்ரோ செகண்டினுடைய அருமை ஒலிம்பிக்கில் ஓடுற உசைன் போல்ட்டுக்கு தான் தெரியும். அது எத்தனை கோடி நமக்கு தெரியாது.